அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். இந்த பாருங்களேன், மாம்பழம் சீட்ஸ். இது வந்து சாத்துக்குடி, இந்த ஆரஞ்சு சீட்ஸ். நம்ம பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும். கீழே போட்டுடாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். இறைவன் நமக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை சேர்த்து வச்சுருந்து நம்ம நிலத்தில் விதைக்கணும். வருங்கால சந்ததிகளுக்கு அது சிறப்பாகும். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, நாங்கள் படிச்சிட்ருக்கிற காலத்தில் நெல்லிக்காய், இலந்த பழம், நெல்லிக்காய், அத்திப்பழம், மாம்பழம், நாவல் பழம் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே காசாக்கிட்டாங்க, தெரியுமா? அதனால் நீங்களும் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இது மாதிரி விதைச்சா மரங்கள்லாம் வளரும். உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு அது யூஸ் ஆகும். காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேயா? தேங்க்ஸ் மக்களே. நான் உங்களை சந்தித்து தினம் ஒரு நல்ல விஷயந்தான் சொல்கிறேன். நிறைய பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஒரு நிலம் வாங்குங்க. அந்த நிலத்தில் இந்த விதையெல்லாம் சேர்த்து வச்சுருந்து பயிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திங்கன்னா மழை வந்தாலே நல்லா பிடிச்சிக்கும் செடியெலாம். இதில் மாமரம் தான். வீட்டுக்கு முன்னாடியே மாமரம் இருக்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் தெரியுங்களா? இல்லை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.